நியூஸான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். குர்பான் எனும் கிரிகையை தவிர்த்து ஹஜ் பெருநாளை கொண்டாடும்படி பௌத்த அமைப்பு ஒன்று வேண்டுகோள் விட்டிருக்கு. பௌத்த மதத்திற்கே முன்னுரிமை, வெசக் பண்டிகையை கொண்டாடுவதற்கு முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடுத்த செய்திதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வரிடம் ஹஜ் பெருநாள் வருகின்ற வாரத்துல தான் வெசக் தினமும் அதன் வாரமும் வர்றதுனால முஸ்லிம்கள் குறித்த ஹஜ் பெருநாள குர்பான் என்னும் அந்த அறுத்து பலியிடல் என்ற ஒரு மத கிரிகையை தவிர்த்து ஹஜ் பெருநாளை கொண்டாடும்படி இலங்கையினுடைய சிங்கள ராவய அமைப்பினுடைய தலைவர் அக்னிமென தயாரத்ன தேரர் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாம் மதத்தினுடைய மத போதகர்களுக்கும் ஒரு அறைகூவலை விட்டிருக்கிறாரு. இந்த குர்பான் என்ற அந்த கிரிகையை தவிர்த்து இவ்வரிடம் போயா தினத்தை மதித்து பெருநாள் தினத்தை கொண்டாடணும், அதுக்கு முன்வரும்படி முஸ்லிம் சகோதரர்களையும் முஸ்லிம் மதத்தினுடைய மத தலைவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைத்ததோடு இந்த ஒரு விடயம் குறித்து அரசு முன்னெண்டு இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வச்சிருக்கிறாரு. வெசக் தினம் அப்படின்றது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உலக அளவில் வாழுகின்ற பௌத்தர்களுக்கு மிக விசேடமான தினம். புத்தர் பிறந்த தினத்தை ஒட்டி அன்றைய தினத்துல உயிர் பலிகள் எதுவும் செய்திடக்கூடாது, உயிரினங்களுக்கு உணவளிக்கணும், விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கருப்பொருளை கொண்டாடப்படுகின்ற இந்த ஒரு மிக முக்கியமான இந்த தினத்துல ஹஜ் பெருநாள் வருவதனால அறுத்து பலியிடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யாம இன நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி விட்டு கொடுப்படும் சகிப்புத்தன்மையோடும் எமது வெசக் பண்டிகையை கொண்டாடுற இந்த நிகழ்வுல தாங்களும் பங்கெடுக்கணும், பங்கு கொள்ளணும், கை கோர்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை தான் முஸ்லிம் சமூகத்தை பார்த்தும் இஸ்லாம் மதத்தினுடைய மதகுருமார்களை பார்த்தும் முன் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மதத்தினுடைய தலைவர்கள் பிறந்த தினத்துக்கு ஏனைய நாட்களை விட அதிகமான உயிர்களை அறுத்து பலியிட்டு உணவு அருந்துகின்ற சூழ்நிலையில புத்த பெருமானுடைய பிறந்த தினத்துக்கு மட்டும்தான் உயிர்களை கொல்லக்கூடாது, அவைகளுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடும் கோட்பாடும் வெசக் தினம் கொண்டாடப்படுது. அந்த தினத்துல ஹஜ் பெருநாள் வருவதனால இந்த வருடம் முஸ்லிம் சகோதரர்கள் குறித்த குர்பான் என்ற கிரிகையை தவிர்த்து பெருநாளை கொண்டாடுவதோடு எமது வெசக் பண்டிகையில கைகோர்த்து எம்மோடு இணைந்து கொண்டாடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வேண்டுகோளாக விட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்த பேச்சில் அது ஒரு வேண்டுகோள் மாதிரி தெரியல, ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு மிரட்டலாகவும் இருந்ததுதான் மொத்த பேச்சில் பார்க்க முடிந்த ஒரு விஷயம். எதை மேற்கோள் காட்டி இந்த ஒரு கோரிக்கை முன்வைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பௌத்த நாடு, அரசியல் அமைப்பிலும் பௌத்த மதத்துக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, 9வது உறுப்புரிமை அதை பேசி இருக்கு, அந்நிய எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு விசேடத்துவமும் கிடையாது, விசேட சலுகைகளும் கிடையாது, இஸ்ரேலிருந்து யூத மதம் வந்தாலும் அதை பின்பற்ற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அதுக்குள்ள சொல்லி இருந்தாரு. ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொல்லி ஒரு விசேட தினமும் கிடையாது, அதற்கான அறுத்து பலியிடல் அப்படின்னு ஒரு விஷயமும் முக்கியத்துவமான விசேட அம்சங்களை கொண்டதாகவும் எந்த ஒரு அரசியல் அமைப்பிலும் சொல்லப்படல. எனவே வெசக் தினத்துல ஹஜ் பெருநாள் வந்ததுனால பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய ஹஜ் பெருநாள்ல அறுத்து பலியிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவரிடம் கைவிட்டு விட்டு எம்மோடு இணைந்து வெசக் பண்டிகையை கொண்டாடுவதற்கு கைகோர்த்து அரசுக்கு ஆதரவை வழங்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை தான் அவர் முன் வச்சிருந்தாரு. ஒட்டுமொத்தத்துல இங்கு விட்டு கொடுப்பு செய்ய வேண்டியது முஸ்லிம்கள் தான். காரணம் பௌத்த மதமே இங்க முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது. இந்த வருடம் குர்பான் என்ற ஒரு கிரிகையை நீங்க செய்யாமலே பெருநாளை கொண்டாடணும், இன நல்லிணக்கம், இதுக்கு நீங்க முன் வரணும், இதுக்கு ஒரு விட்டு கொடுப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை பேசுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கள ராவயா அமைப்பு. இந்த ஒரு அமைப்புடைய பின்புலங்கள் என்ன அப்படின்றது கடந்த காலங்கள்ல பார்த்து வந்தோம். இனவாத கருத்துக்களை திணிக்கிறது, மதங்களை நெசிக்கிறது, சிறுபான்மை அப்படின்னு வந்துட்டாலே கண்கொன்னும் காட்ட முடியாத சூழ்நிலை உருவாகிறது. அரசியல் அமைப்புல எவ்வளவு விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் அந்த ஒரு உரிமைகளை மறுக்கின்ற, அவைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற பல்வேறு இனவாத கருத்துக்களை விதைச்சவங்க பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்சவங்க தான் இந்த ராவயா என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகள். அதொரு பக்கம் இருக்க, உண்மையிலே வெசக் வாரத்தில் தான் ஹஜ் பெருநாள் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஹஜ் வாரத்துல தான் வெசக்கை கொண்டு போட்டிருக்காங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். வெசக் இருந்தது மே 1ஆம் திகதி, மே தினம் வந்ததுனால அதை 31ஆம் திகதிக்கு கொண்டு போனாங்க. அதனாலதான் ஹஜ் பெருநாள் வாரத்துல அது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இவருடைய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வெசக் மாதம் தான் இருந்தது, இப்போதுதான் வாரமாக குறைக்கப்பட்டிருக்கு. அவருடைய கருத்துப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெசக் வாரம் மே 20ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. என்றாலும் ஏற்கனவே வெளியான செய்திகளின் அடிப்படையில் வெசக் வாரம் மே 27ஆம் திகதியிலிருந்து ஜூன் 2ஆம் திகதி வரை அப்படின்னு ஒரு விஷயம் தான் நாங்க தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இவங்க என்னதான் பேசி
பேசினாலும், என்ன மதவாதம் இனவாதம் பேசினாலும், அரசியல் அமைப்புல ஒவ்வொரு மதமும் அதனுடைய கிரிகைகளை பின்பற்றுவதற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்குது அரசியல் அமைப்பு. அந்த ஒரு அரசியல் அமைப்பின் படி பயணிக்கின்ற அரசு தான் எமக்கான நம்பிக்கை, அதுதான் எமக்கான தீர்வை தருமே தவிர இது போன்றவர்கள் கதறுவதனால் கத்துவதனால் நாங்க பெரிதளவுல மண்டையில எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது. இருந்தாலும் அரசு எமக்கான தீர்வை, நியாயமான தீர்வை, பக்க சார்பில்லாத தீர்வை, எந்த மதத்துக்கும் பாதிப்பில்லாத ஒரு தீர்வை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருக்கு. உண்மையிலே முஸ்லிம்கள் பிறை அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் செய்யப்படுறதுனால மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட முடியாது என்பதனால் தான் இப்போது விசக்க மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம் தரப்பு நம்புது. முஸ்லிம்களுடைய பெருநாளையும் குர்பான் என்ற கிரிகைகளையும் அறுத்து பலிகின்ற நாட்களை மாற்றுவதற்கு வழி இருக்குமாக இருந்தால், அதுக்கான சாத்தியப்பாடு இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அதற்கான முன்னுரிமையும் அந்த மாற்றத்துக்கான முதல் ஸ்டெப்பையும் முஸ்லிம் சமூகமும் இஸ்லாமிய மதமும் எடுத்து வைக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஏழைகள் பசியாறணும், வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கன்செப்டில் தான் வெசாக் தானங்களை வழங்குறாங்க, உணவளிக்கிறாங்க. அதே கருப்பொருள் தான் ஹஜ் பெருநாளைக்குள்ளேயும் இருக்குது. ஏழைகளை பசியாறணும், மாமிசம் உண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வசதி படைச்சவங்க பலியிட்டு அதை நன்மை கருதி ஏழைகளுக்கு உணவளிக்கிறாங்க. இரண்டுமே ஒன்றுதான். இரண்டையுமே செய்து கொள்வதற்கான வழிகளை தேடுவதுதான் பொருத்தமாக இருக்குமே தவிர ஒன்றை இழந்து இன்னொன்று அடைய வேண்டிய எந்த தேவைகளும் கிடையாது. அதற்கான வாய்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையில எதற்காக வேண்டாம் முடியாது என்று அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரியல. உண்மையில இந்த ஒரு விஷயத்துல அரசு தீர்வு வழங்குவதற்கு முன்னால மதத்தை படிச்சவங்க, தர்மத்தை படிச்சவங்க, சமூக நல்லடக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மதகுருமாரும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன் வந்து பௌத்த மதத்துக்கு தான் முன்னுரிமை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மத கிரிகைகளை செய்யணும், தோல் நின்று தோல் சேர்ந்து ஒரே அணியாக இளைஞர் என்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் பயணிக்கலாம், நீங்க எதுக்கும் அஞ்ச வேண்டியது கிடையாது, எங்களுடைய தேதியை நாங்கள் மாற்றிக்கொள்றோம், உங்களுடைய மத கிரிகைகளை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது தான் ஒவ்வொரு மதகுருமாருடைய சிந்தனையாக இருந்திருக்கணும். ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பௌத்த நாடு, பௌத்த மதத்துக்கு தான் முன்னுரிமை, ஏனைய மதங்கள் வாழலாம் இல்லைன்னா கைவிடலாம் அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல இந்த மதகுருமார்கள் எப்படி வந்தாங்க என்பதுதான் புரியல. உண்மையில இன நல்லிணக்கத்தோடு பயணித்திருந்தா இந்த சிறிய நாட்டுக்குள்ள எதற்கு யுத்தம், எதற்கு இனவாதம், எதற்கு மதவாதம், ஒன்றிணைந்து ஒரே கூரையின் கீழ் இளைஞர்கள் என்ற அடையாளத்தோடு பயணித்திருக்க முடிந்திருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன, ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு இயக்கத்தை ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்க முடியுமோ, எங்க இனவாதம் தூக்க முடியுமோ, நாங்க பௌத்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமோ அந்த இடங்களை தேடி கண்டுபிடிச்சு கருத்துரைத்து இப்படியான விடயங்களை செய்கின்ற ஒரு கலாச்சாரம் தான் நாட்டுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் பெருநாளுடைய வருகைக்கு இன்னும் சொற்ப வாரங்கள் இருக்கின்ற இந்த சூழல்ல தான் இது போன்ற இனவாத கருத்துக்கள் இப்போது விதைக்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. 1000 பேர் 1000 கதைக்கட்டுமே, அரசு எமக்கு பொறுப்பானது, பொறுப்புள்ள அரசு, மதவாதம் இனவாதம் இல்லை என்று அடிக்கடி சொல்லுகின்ற அரசு, அதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு அரசு என்பதனால நிச்சயமாக முஸ்லிம்களுடைய உணர்வை மதித்து வெவ்வேறு தினங்கள்ல இந்த ஒரு நிகழ்வுகளை வெசாக் மற்றும் ஹஜ் பெருநாள் என்ற பண்டிகைகளை கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. இனவாத சிந்தனைகளுக்கும் இனவாத செயற்பாடுகளுக்கும் இனவாதம் தலை தூக்குவதற்கும் முற்றுப்புள்ளி அரசு வைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் இந்த ஒரு சூழ்நிலையை அரசு எவ்வாறு கையாள போகுது அப்படின்னு சொல்லி. இதே தேரர்கள் இதே சுத்தியோட வாழ்ந்துட்டா, இன நல்லிணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துட்டா இந்த சிறிய நாட்டுக்குள்ள எதுக்கு இனவாதம், எதுக்கு மதவாதம்? நிச்சயமாக இளைஞர்கள் என்ற அடையாளத்துல உலக அரங்குல தலைநிமிர்ந்து வாழுகின்ற ஒரு நாடாக எமது நாடு இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா அதற்கான வாய்ப்பை இல்லாதொழிக்கின்ற பணிகளை தான் இப்போது மதம் என்ற பேர்ல, இனம் என்ற பேர்ல, அரசியல் என்ற பேர்ல, கட்சி என்ற பேர்ல இன்னைக்கு நாட்டுடைய அடையாளத்தை இல்லாமாக்கி, இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்தை இல்லாமாக்கி இப்போது இனவாதத்துக்குள்ள பயணிக்கிறதுக்கான எத்தனைப்புகள் தான் இப்ப நடந்து வருவதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அரசு நியாயமான பக்கசார்பற்ற ஒரு தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கு. மதவாதம் அல்லாத, இனவாதம் அல்லாத தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.